அக்கா அக்கா வந்துட்ட பாரு. நான் சொன்ன மாதிரி செய்யணும். எனக்கு ஏதாவது புத்திசாலித்தனமா யோசிச்சேன்னு வையேன், தொலைச்சிடுவேன். அக்கா எங்க போடி. இருக்கீங்க? இல்லங்க ஏய், போடி. ஜெயந்திகா அக்கா என்ன விஷயம்க்கா? அது எதுக்கு வர சொன்னீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ, ஒரு நிமிஷம் வா. நான் அவசரமா போகணும்க்கா. வா இந்து, நீ வா. இல்லக்கா என்னன்னு சொல்லுங்க, நான் அவசரமா போகணும். நீ வா, ஏன் ஒரு முக்கியமான விஷயம். அக்கா, என்னன்னு சொல்லுங்கக்கா. எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுக்கா ஐயோ, ஆல்ரெடி. நான் பேசிட்டதுக்கு என்ன அப்புறம் நீ விஷயம் போய் என்னன்னு சொல்லுங்கக்கா. அது இப்ப போனாதான் எனக்கு கரெக்டா இருக்கும்க்கா. இதோ போடி உள்ள. போடி. அக்கா கதவு திறங்க ப்ளீஸ். என்னாச்சு? ஏதோ உள்ள வச்சு பூட்டிட்டாரு. கதவு திறங்க அக்கா, கதவு திறங்கக்கா. அக்கா நான் போய் ஆகணும், டைம் ஆச்சுக்கா. இந்த போட்டியில நான் கலந்துக்கணும். அக்கா கதவு திறங்கக்கா. அக்கா அக்கா எங்க அப்பாவோட உயிரை நான் காப்பாத்தணும்க்கா. அக்கா அக்கா கதவு திறங்க. ஏய், நீ கலந்துக்க கூடாதாண்டி உள்ள வச்சு உன்னை பூட்டிருக்க. பைக் ரேஸ் முடிகிற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். நீ கிரவுண்ட் பக்கமே வரக்கூடாது. அப்பாவோட உயிரை காப்பாத்தணும், கதவு திறங்க. முடியும், ஜெய்பா. மகளிர் தினம் முடிஞ்சிருந்தாலும் மகளிரின் நன்மைகளை கண் போல காத்து வரும் நமது மனுநீதி மக்கள் கட்சி கடந்த மகளிர் தினத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாக பெண்களுக்கான பைக் ரேஸ் நடத்தவிருக்கிறார்கள். நமது தொகுதியின் வருங்கால எம்எல்ஏ அண்ணன் கிருபா அவர்களை கைத்தட்டி வரவேற்கிறோம். அவர்களது குடும்பத்தையும் இங்கு கூடியிருக்கும் பெண்கள் அனைவரையும் வருக வருக என விழா கமிட்டி சார்பாக வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னும் சற்று நேரத்தில் ரேஸ் ஆரம்பிக்க போகுது. ஏற்கனவே தங்களது பெயரை பதிவு செய்திருக்கும் பெண்கள் அவர்களது வண்டியுடன் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். டேய், என்னடா மாப்ள, இந்த வண்டி தானா? கண்டிஷன்லாம் நல்லா இருக்கா? நல்லா செக் பண்ணிட்டியா? வண்டி தான் மாப்ள, ஆனால் சிஸ்டர் தானே வரவே இல்லையே. வீட்டிலேருந்து அண்ணனுங்க மட்டும்தான்டா வந்திருக்காங்க. வீட்டு பொம்பளைங்க யாரும் வரல. அவங்க கூட சேர்ந்து இந்துவும் வந்துருவா. இல்லை மாப்ள, சிஸ்டர் வரமாட்டாங்க. டேய், என்னடா சொல்ற? ஆமாம் மாப்ள, சிஸ்டர் உங்கள் அண்ணன் திவாகர் வீட்டில் வச்சு பூட்டிட்டாராம். உங்கள் அண்ணனுங்க இன்னும் இந்த ரேஸில் கலந்துக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. டேய், உங்ககிட்ட யார் சொன்னது? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெயந்தி அக்கா ஃபோன் பண்ணி எனக்கு விஷயத்த சொன்னாங்க. மாமா, அப்படின்னா மாமா காப்பாற்றவே முடியாதா? இப்போ ஆப்ரேஷனுக்கு என்னடா பண்றது? சீக்கிரம் வா, 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 வா. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, சாரி இந்து, நான் ஏதோ அந்த ஆள் சொல்லி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு. ஐயோ ஒண்ணு இல்லக்கா, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இங்க வா, இங்க வா. என்னக்கா இப்படி நீ போனீனா மாட்டிப்பேன். சித்ரா உள்ள வா. சித்ரா வா. இடு. ஐயோ பிரியாணினா பிரியாணி தான். சித்ரா, உன் ட்ரெஸ் அவளுக்கு கொடு. எதுக்கு சித்தி? சொன்னா கேளு. சீக்கிரம் போ, மாத்தி கூட்டு வா. வாங்க போங்க. கொஞ்சம் சீக்கிரம். அவ அங்கதான் இருப்பா. சாப்பிட்டு தெம்ப பாப்போம். வாங்க வாங்க. அக்கா
சரிக்கா நான் கிளம்புறேன். இப்ப கிளம்பலாம். ஆல் தி பெஸ்ட்க்கா. சித்ரா ஆல் தி பெஸ்ட். சீக்கிரம் கிளம்பு. பாத்து பத்திரம். வெளியே போனது இந்துன்னு தெரிஞ்சுதான் நான் அவளை போக விட்டேன். அம்மா என்னம்மா சொல்ற? இந்த அக்கான்னு தெரிஞ்சா விட்ட? அன்னைக்கு உங்க அப்பா என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சதும் இந்து அவ வீட்டுக்கு தான் என்ன கூட்டிட்டு போனா. அவளோட அப்பா எந்த குறையும் இல்லாம என்ன அவர் பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாரு. அந்த நல்ல மனுஷனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதனாலதான் போறது இந்துன்னு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அனுப்பி வச்சேன். ஆனா இந்த விஷயம் மாமாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தான் பயமா இருக்கு. அக்கா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நல்ல காரியத்தை தான் நம்ம பண்ணியிருக்கோம். கடவுள் நம்ம கூட எப்பவுமே இருப்பாருக்கா. சரிம்மா கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இரு, நான் ரெடி வந்துடுறேன். ஓகே. சரி போலாமா? ம். வா வா அக்கா இந்தாங்க. நானே வச்சு விடுறேன். திரும்ப போனா வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க போயிட்டு வாங்க. அக்கா ஐயோ நீங்களா? அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. சூப்பர் இந்து. எப்படியாவது இந்த போட்டியில நீ ஜெயிச்சிடணும். என்ன? ஆல் தி பெஸ்ட் இந்து. அக்கா ஆல் தி பெஸ்ட்க்கா. சரி சித்ரா. ஜெயந்தி மாமா அங்க தேடிட்டு இருக்க போறாரு. வாங்க போலாம். இந்து எப்படியாவது ஜெயிச்சிரு. பாத்துக்கோண்ணே. பாத்துக்கா. போங்க. போ சித்ரா. சிஸ்டர் டக்குனு போங்க போங்க. சரிங்க. என்ன என்ன தம்பி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அண்ணி நீங்களா எப்போ வந்தீங்க? நாங்க இப்பதான் வந்தோம். என்ன உன் முகம் கொஞ்சம் வாடி போயிருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்துவால இந்த போட்டியில கலந்துக்க முடியலன்னு வருத்தப்படுற அதானே? நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்து வந்துட்டான். வெளியில பார்க்கிங்ல வண்டியை செக் பண்ணிட்டு கொண்டு வருவான். இப்ப வந்துருவான்.